எனக்கு சரத்குமார் சாரோட ஒரு போஸ்ட் வந்துருந்துச்சு. அந்த ஏஐ படத்தோட அந்த காலத்துல இந்த அந்த சரத்குமார் வந்துச்சா சார் உங்களுக்கு ஆமா. அந்த ஃபீல் ஆச்சா? ஆமா. அவர் இன்னமும் அப்படியே தாங்க இருக்காரு. சரத் சார் அந்த வந்து சைக்கிள், அந்த ட்ரைசெப்ஸ், ஏஐ படத்துல எப்படி பாத்தீங்களோ அப்பதான் இப்பயும் அப்படிதான் இப்பயும் இருக்காரு. இந்த ரிவர்சிங் ஏஜ் ரிவர்சிங் சொல்லுவாங்க. ஏஜ் ரிவர்சிங், ஏஜிங் லைக் அ ஒயின், டி ஏஜிங். டி ஏஜிங், டசன் நீட் டி ஏஜிங், இந்த மாதிரி நீங்க என்னென்ன ஃபேக்டர் அதுக்குள்ள போட்டீங்கனாலும் அந்த எல்லா மீம்லயும் சாரை கரெக்டா நீங்க ஆப்ட் பார்க்கலாம். ஆயிருவாரு. சார் வந்து சூப்பர்பா பயங்கரமான பெர்ஃபார்மர். அவரை நம்ம அவ்வளோ பக்கத்துல பார்க்கறது வந்து பார்த்து ரசிச்ச ஒரு காமெடியன். லைக் அவர் காமெடி பண்ணும்போது காமெடியனா இருப்பாரு, ஹீரோயிசம் பண்ணும்போது ஹீரோயிசமா பண்ணுவார். இதுக்கு ரெண்டுமே நிறைய பேரால புல் பண்ண முடியாது. அந்த மாதிரி நான் அவரை பார்த்து நிறைய வியந்திருக்கேன். பட் அதை க்ளோஸாக அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, அந்த படம் எப்படி வந்திருக்கு? என்னென்ன விஷயங்கள் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? உங்க கேரக்டர் எப்படி இருக்கும்? அந்த இல்ல அதுல ஆஃப் பீட் கேரக்டர்ல அதுல வந்து அசல் டிராவிட் கீர்த்தீஸ்வரன் ப்ரோ தான் வந்து டைரக்டர் ஆஃப் டியூட். ஸோ அவர் வந்து நான் முத மீட் பண்ணும்போதே நான் படிச்சுட்டு எல்லாம் அடுத்து ஆடிஷன் முடிச்சுட்டு நான் இது சீன்ஸ் நடிச்சு காமிச்சிட்டு ஆடிஷன் முடிச்சக்கப்புறம் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணுறீங்க, தாடி வளர்த்துக்கோங்க, இந்த மாதிரி கேரக்டர் இருக்குன்னு. ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸ் அது. ஏன்னா அவங்க முன்னாடியே எனக்கு மொத்த சீன்ஸையும் என்னை நடிக்க வச்சிட்டாங்க. எனக்கு டயலாக் மனப்பாடம் பண்ண வச்சு மொத்த சீன்ஸையும் என்னை நடிக்க வச்சு ப்ராப்பராக ரிஹர்சல் எல்லாம் பண்ணி, அதில் வந்து இந்த ரிஹர்சல்ஸில் தான் நான் வந்து என்ன கேரக்டர் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி பண்ணுறேனா, இது பண்ணால் நல்லா இருக்கா, அது பண்ணால் நல்லா இருக்கான்னு சொல்லி ஃபுல்லாக பிரித்து, இந்த கூரையை பிரித்து, இந்த ஆட்டோவை பிரித்து மேயிற மாதிரி பஞ்சு வரைக்கும் பிச்சு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு, ஓகே இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு கேரக்டர் ஒன்று செட் பண்ணாங்க. அது வந்து டிராவிடோட ஒரிஜினல் கேரக்டர். அதாவது என்னோட ஒரிஜினல் கேரக்டர். நான் ஸ்க்ரீனில் இல்லாமல் என்னோட பர்சனலாக நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் ஒன்று பண்ணால் நீங்கள் எப்படி நடந்துருச்சு என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் பர்சனலாக என்ன பண்ணுறேனோ அதை இந்த படத்துக்கான கேரக்டராக வந்து இது பண்ணாங்க. ஸோ என்னோட பர்சனல் கனெக்டட் கேரக்டர் மாதிரி டியூடில் வந்து நான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ அது புல் பண்ணது வந்து கீர்த்தீஸ்வரன், அவர் டைரக்டர் ப்ரோ தான்.